ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு புது கதை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். என் பேர் பார்த்தீங்கன்னா மோகன். நான் ஒரு தனியார் நிறுவனத்தில் டைப் டைப்பிஸ்ட்டாக வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அந்த கம்பெனியில் எனக்கு என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே எவ்வளோ ப்ராடக்ட் சேல்ஸ் ஆகுது அப்படிங்கிறத நான் டைப் பண்ணி சிஸ்டமில் இது பண்ணுறது தான் என்னோடய ஒர்க்கு. நான் 12th வரைக்கும் படிச்சுட்டு அதுக்கப்புறம் பேசிக்காக ஒரு டிப்ளமோ கோர்ஸ் மட்டும் படித்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, என்னோடய ஃப்ரெண்டு மூலயமா அந்த கம்பெனியில் எனக்கு வேலை ஃபஸ்ட்டு கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் ஒரு 1 இயர் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் நின்றுட்டேன். கொஞ்சம் உடம்பு முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1 இயர் கேப் எடுத்துகிட்டு திருப்பி நான் நல்லா ஒர்க் பண்ணுறத பார்த்துட்டு அந்த மேனேஜர் என்கிட்ட சொன்னார், இது மாதிரி உங்கள் அளவுக்கு யாரும் நல்லா ஒர்க் பண்ண மாட்டேங்கிறாங்க சின்சியராக, நீங்கள் வாங்கலேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. ஆனால் எனக்கு கொஞ்சம் கால் முடியாத மாதிரி ரொம்ப நேரம் சிஸ்டமில் உட்காந்து ஒர்க் பண்ணுறதுனால கொஞ்சம் கால் அடிக்கடி மரத்து போகிறது அந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சு. அதனால தான் சரி வேறு வேலை ஏதாச்சும் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அந்த வேலையிலேருந்து நின்னது. ஆனால் 15,000 எனக்கு சம்பளம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அக்கா கூட சொன்னாங்க, பரவாயில்லடா 15,000 சம்பளம் கொடுக்குறாங்க, உனக்கு போக போக அந்த கம்பெனிலே இருந்திருந்தனா கூட நல்ல இன்சென்டிவ்ஸ் எல்லாம் கிடைக்கும் உனக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் நான் என்ன யோசித்தேன் அப்படின்னா, நம்மளுக்கு ஹெல்த்து தான் முக்கியம். ஏன்னா நம்மளுக்கு உடம்பு நல்லா இருந்தால் தான் நம்ம ஒரு வேலையே பார்க்க முடியும். அப்படிங்கிறப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ரொம்ப நேரம் உட்காந்து ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு மேலே உட்காந்தோன்னா அப்படியே காலெல்லாம் ஒரு மாதிரி மரத்து போகிற மாதிரி ஆகிடுது, கால் கொஞ்சம் நடக்க முடியாத மாதிரி ஆகிடுது. அதனால போயிட்டு ஒரு 1 இயர் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு டாக்டர்கிட்ட எல்லாம் காமிச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் ஃபுட்டெல்லாம் நீங்கள் கொஞ்சம் மாற்றணும் அப்படிங்கிறது மாதிரி சொன்னாங்க. ஏன்னா நீங்கள் நார்மலாக சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் உங்களுக்கு அந்த எலும்புக்கெல்லாம் கொஞ்சம் இதெல்லாம் கிடைக்கிறது மாதிரி, ஸ்ட்ரென்த் கிடைக்கிற மாதிரி ஃபுட்ஸ் நீங்கள் டெய்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓரளவு இந்த ப்ராப்ளம்லேருந்து நீங்கள் இதாகலாம் அப்படின்னாங்க. அப்படியே இருந்தப்போ 1 இயர் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் என்னோட மேனேஜர் சார் எனக்கு சொன்னார், இந்த மாதிரி நீங்கள் வாங்க அப்படின்ட்டு. நான் உங்களுக்கு 20,000 பேசி வாங்கி தரேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். பரவாயில்ல, நம்மளுக்கு 1 இயரில் 5,000 கூட கொடுக்குறேன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நானும் இப்படியே நம்ம உட்காந்துருந்தனாலும் அக்காவுக்கு கல்யாணம்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதனால் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அப்பா என்ன தான் பண்ணாலும் ஒரு தம்பியாக நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஏதாச்சும் ஒரு ஒர்க் பண்ணோன்னா தான் அக்காவுக்கு ஏதோ ஒரு நகையாவோ இல்லை ஒரு பணமாவோ நம்மளால் முடிஞ்சதை வச்சு செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி நான் யோசித்தேன். அதுக்கப்புறம் சரி ஓகே நம்ம வேலையில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் டாக்டர் சொன்ன மாதிரி கொஞ்சம் ஃபுட்டெல்லாம் கொஞ்சம் எடுத்துக்கிறது இது மாதிரி. அதுக்கப்புறம் டைமிங்கும் எனக்கு இது பண்ணி கொடுத்தாங்க. அதாவது முன்னாடி ஈவினிங் ஒரு 7 மணி வரைக்கும் நான் ஒர்க் பண்ணுவேன். ஆனால் எனக்கு கொஞ்சம் இந்த மாதிரி ஹெல்த் ப்ராப்ளம்லாம் இருக்கிறதுனால நீங்கள் ஒரு 5:30 மணிக்கே போயிடலாம், கொஞ்சம் ஒர்க்கை முடிச்சுட்டு நீங்கள் 5:30க்கே போயிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. மற்ற அதில் ஏதாச்சும் பெண்டிங் ஒர்க் இருந்தால் கூட நீங்கள் வீட்டில் இருந்தே கூட சண்டேயில் சிஸ்டம் எடுத்துகிட்டு போய் இங்கே பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி மேனேஜர் எனக்கு சொன்னார். ஏன்னா நான் எதாக இருந்தாலும் கொஞ்சம் உடனே முடிச்சு கொடுத்துருவேன். மற்றவங்க மாதிரி ஒரு இதுலேயே நான் உட்காந்துருக்க மாட்டேன். அதனால் அவங்களுக்கே என்னோடய ஒர்க் பிடிச்சதுனால அவர் இந்த இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் அட்வான்டேஜ் பண்ணி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் இப்படி போயிட்டு இருந்த சமயத்தில் அக்காவுக்கும் ஒரு 4, 5 மாதம் நான் அப்போ தான் வேலைக்கு போயிட்டுருந்தேன். அப்போ தான் அலைன்ஸ் அக்காவுக்கு ஒன்று முடிவானுச்சு. எங்கள் ஊர்லேருந்து நாங்கள் இருந்த இடத்துலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்தில் அந்த ஊர். மாப்பிள்ளை ஆனால் மும்பையில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு.